நித்திய ஜீவன். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. நாம் முன்னே பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தோம். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த அக்காலத்தில் நாம் செய்த பாவ காரியங்களினால் நமக்கு ஒரு பலனும் உண்டாகவில்லை. இப்போது அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் நமக்கு வெட்கமாக தோன்றுகிறது. அவற்றால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை, வேதனை மாத்திரமே உண்டாயிற்று. பாவமான காரியங்களின் முடிவு மரணமே. அந்த பாவ காரியங்களை நினைத்து நாம் இப்போது வெட்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் பாவத்தோடு வெட்கமும் அவமானமும் பிரவேசித்திருக்கிறது. இதுவே பாவத்தின் கனி. இப்போது நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோம் என்றால் ஒரு காலத்தில் நிச்சயமாகவே வெட்கப்பட வேண்டியது வரும். நிச்சயமாகவே நமக்கு அவமானம் உண்டாகும். நல்ல விளைவுகளையும் தீய விளைவுகளையும் குறிப்பதற்கு பவுல் பலன் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாவத்தினால் இரண்டு முக்கியமான விளைவுகள் ஏற்படும். அவையாவன: தற்காலத்தில் வெட்கமும் வெறுமையும் உண்டாகும். வருங்காலத்தில் நித்திய மரணமும் நரக ஆக்கினையும் கிடைக்கும். தேவனுடைய கிருபை வரம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எல்லாவற்றிற்கும் முடிவு எப்படி இருக்கும் என்று பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தத்திற்கு கடந்து வர வேண்டும். தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்ய முன் வர வேண்டும். மரணத்தை விட்டுவிட்டு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக மரணமும் ஜீவனும், பாவமும் பரிசுத்தமும், நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் நாமே தீர்மானம் பண்ண வேண்டும். பாவத்தின் முடிவு மரணம். பாவம் செய்கிறவர்களுக்கு ஒருவேளை தற்காலிகமான சந்தோஷம் உண்டாகலாம். தற்காலிக சந்தோஷத்திற்காக பாவம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படலாம். இவற்றின் முடிவு கசப்பும் மரணமும் என்பதை பாவிகள் மறந்துவிடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு வேலையாளுக்கு சம்பளம் நிச்சயமாக கொடுக்கப்படுவது போல பாவம் செய்கிறவனுக்கு பாவத்தின் சம்பளமாக மரணம் கொடுக்கப்படும். பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் சம்பளம் இல்லாமல் பாவம் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு மரணம் சம்பளமாக நிச்சயமாகவே கொடுக்கப்படும். சம்பளம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இந்த சம்பளம் கட்டாயமாக கொடுக்கப்படும். பாவம் செய்கிறவர்களும் மரணம் தங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது போல பரிசுத்தத்தின் முடிவு நித்திய ஜீவனாக இருக்கும். அது சந்தோஷமான முடிவு. பரிசுத்தமான பாதையில் மேடு பள்ளங்கள் இருக்கலாம். உயரமான இடத்திற்கு கஷ்டப்பட்டு நடப்பது போல நடக்க வேண்டியது வரலாம். ஆனாலும் பரிசுத்தத்தின் முடிவோ நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரம் நித்திய ஜீவன். பரலோகமே நம்முடைய நித்திய ஜீவன். பரலோகத்தில் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அங்கு நமக்கு மரணம் இல்லை. இது தேவனுடைய கிருபை வரம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நித்திய ஜீவனோ கிருபை வரம். பாவிகள் தங்கள் பாவத்தினால் மரணத்தையும் நரகத்தையும் சம்பளமாக பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசுத்தவான்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளோ பரலோகத்தை தங்களுக்கு சம்பளமாக பெற்றுக்கொள்ளவில்லை. நித்திய ஜீவனாகிய பரலோக ஜீவன் பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய கிருபை வரமாக தரப்படுகிறது. நம்முடைய சுய முயற்சியினால் நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய கிருபை வரத்தினாலேயே நாம்
பரலோகத்தின் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய கிருபை வரத்திற்கும் அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை வரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நித்திய ஜீவனை நமக்காக கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். இந்த ஜீவியத்தில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் இப்போது தேவனுக்கு அடிமைகள் ஆனார்கள். இதனால் இதுவரையிலும் தீமை செய்தவர்கள் இப்போது நன்மை செய்கிறார்கள். நீதியினால் 2 முக்கிய விளைவுகள் உண்டாகும். அவையாவன, தற்காலத்தில் ஜீவியத்தில் பரிசுத்தம், வருங்காலத்தில் நித்திய ஜீவன். தெய்வீக நீதியின் பிரகாரம் பாவிகளுக்கு அவர்களுக்குரிய சம்பளம் கொடுக்கப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த சம்பளம் பாவிகளுக்கு நித்திய காலமாக கொடுக்கப்படும். நித்திய ஜீவன் தேவனுடைய கிருபை வரம், அதாவது இலவசமான வரம். ஜனங்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழியே இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை இலவசமாக கொடுக்கிறார்.